3 இளைஞர்கள் ஒரு சிறந்த ஞானியிடம், உண்மையான ஞானியிடம் நாங்கள் ஒரு ஆன்மீகவாதி, பக்திமானாக மாற வேண்டும், உங்கள் சிஷியர்களாக சேர்ந்து கொள்ள விரும்புகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த பக்திமானோ, அந்த ஞானியோ இவர்களை பார்த்து, சரி, உங்களை சேர்த்துக்கொள்வதற்கு முன்னால் ஒரு சின்ன டெஸ்ட்டு, அதாவது நான் ஒரு மதிப்புமிக்க பொருளை தருகின்றேன், அதை யாரும் பார்க்காமல், யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்தில் மறைத்து வைத்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்று சொன்னார். சரி என்று 3 பேரும் கையிலே ஒரு பொட்டலம் கொடுத்தார்கள். 3 பேரும் சென்று விட்டார்கள். ஒரு மாதம் கழித்து ஒருவர் வந்தார். ஐயா, நான் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில், ஒரு மலைப்பாங்கான மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்தில், அதிலும் ஒரு மரத்தின் அடியில் அதை புதைத்து விட்டு வந்துவிட்டேன், அதை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னார். சரி என்றார். 6 மாதம் கழித்து அடுத்த நண்பர் வந்தார். அவரும், ஐயா, நான் நீருக்கடியில் ஒரு குகை போன்று ஒன்று இருந்தது, அங்கே யாரும் போக முடியாது, யாரும் பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு இடத்தில் அந்த பொருளை மறைத்து வைத்து விட்டு வந்து விட்டேன் என்று சொன்னார். 1 வருடமானது. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் கழித்து அந்த 3வது நண்பர் வந்தார். வந்தவுடன் கேட்டார், ஞானி கேட்டார், இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டதே, எங்கும் உன்னால் மறைத்து வைக்க முடியவில்லையா என்றார். இல்லை ஐயா, இன்னும் நான் மறைத்து வைக்கவில்லை, கொண்டு போனதை அப்படியே திருப்பி கொண்டு வந்து விட்டேன். ஏன் என்று கேட்டார். என்னால் மறைத்தே வைக்க முடியவில்லை, எங்கே கொண்டு வைத்தாலும் யாரோ என்னை பார்த்து கொண்டு இருப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றுகிறது, ஆகவே இந்த பொருளை எங்கும் மறைத்து வைக்க முடியலை என்றார். உடனே அந்த ஞானி, நீதான் உண்மையான ஆன்மீகவாதி, பக்திமானாக மாற முடியும் என்று ஏற்றுக்கொண்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் தான் யாரும் பார்க்கவில்லை, நாம் எல்லாரையும் ஏமாற்றி விடலாம் என்று செயலிலோ இல்லை மனதிலே யாரும் தெரியாது, நாம் மனதில் நினைப்பது என்று கேட்கும். ஆனால் யாரோ ஒரு சக்தி, இறைவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்போதுதான் உண்மையான பக்தியாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவரை 1000 முறை கோயிலுக்கு போனாலும் சரி, 1000 ஸ்லோகங்கள் சொன்னாலும் சரி, அதெல்லாம் இறைவனுக்குடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிடையாது. கடைக்கு கூட செல்கிறோம், 50 ரூபா பொருளை 500 ரூபாய்க்கு விற்கிறவனு தெரியாமல் நம்மகிட்ட 100 ரூபாயை கொடுத்து விட்டால் கூட நாம் என்ன பண்ணுவோம், அவன் ஏமாற்று பேர் இல்லையே, அவனுக்கு சொல்லாமல் கொண்டு போடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது அவனுக்கு அந்த தண்டனை அவனும் அனுபவித்து வைக்கிறான். நம்மளை பொறுத்தவரையில் நாம் 50 ரூபா கொடுக்க வேண்டும், அது எக்ஸ்ட்ரா இருந்தால் அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். இது யாரும் பார்க்கவில்லை என்று அதை ஏமாற்ற முயற்சி இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.